யுவா மங்களூர் இன்ஜினியரிங் காலேஜில் லோக்கல் பசங்களுக்கும் ஹாஸ்டல் தங்கி படிக்கிற ஹீரோவுக்கும் பிரச்சனைகளோட இந்த கதை ஆரம்பிக்குது. இதனால் காலேஜ் படிக்கிற லோக்கல் பசங்க லோக்கல் ரவுடிகளின் உதவியோட ஹீரோவை எதுக்குறாங்க. இது ஒரு பக்கம். ஹீரோவை காதலிக்கிற ஹீரோயினி ஹீரோவோட கோபங்களையும் சண்டைகளையும் பொறுத்து கொள்ள முடியாமல் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் ஏற்படுது. இது ஒரு பக்கம். முற்பகுதியில் மல்யுத்த வீரராக வர ஹீரோ அங்கே நடக்கிற சூழ்ச்சியால் மல்யுத்தத்திலிருந்து 2 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்படுறாரு. இது ஒரு பக்கம். அப்பா வெறுக்கும் பிள்ளையாக வர்ற ஹீரோ பல நாள் கழித்து தன் வீட்டுக்கு போகும்போது அதிகப்படியான கடன் வாங்கி அதை கட்ட முடியாதனால வீட்டை விட்டு வெளியேறி தலைமறைவான ஹீரோவோட அப்பா அவரை தேடி போகிற ஹீரோ. இது ஒரு பக்கம். தன் குடும்பத்தோட வறுமையை தெரிஞ்சுக்கிட்டு ஃபுட் டெலிவரி பாயாக வேலை பார்த்து தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுற ஹீரோ இன்னொரு பக்கம். லோக்கல் ரவுடிங்களுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனையை சரி பண்ணாரா இல்லையா, கடைசியில் தன் காதலி கூட ஒன்று சேர்ந்தாரா இல்லையா, தலைமறைவாக இருக்க தன்னோட அப்பாவை தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா, தன் குடும்பத்தை வறுமையிலேருந்து மீட்டு தன் அப்பா வாங்கி வச்ச கடனை எல்லாத்தையும் அடைச்சாரா இல்லையா, மல்யுத்தத்தில் தன் மீது சுமத்தப்பட்ட சூழ்ச்சியை கண்டுபிடிச்சி நிரூபிச்சாரா இல்லையா, இறுதியில் மல்யுத்தத்தில் வெற்றி பெற்றாரா இல்லையா. யுவா ஆக்ஷன், காதல், ஃபேமிலி சென்டிமெண்ட், அச்சீவ்மெண்ட் இதெல்லாம் கலந்து பக்கா மசாலா படமாக வந்திருக்கு. சில காட்சிகளை மட்டுமே வந்து போனாலும் ஹீரோயினி நம்ம மனசில் பதிகிறாங்க. கண்டிப்பாக அனைவருமே பார்க்க வேண்டிய ஒரு நல்ல திரைப்படம் தான் யுவா.